ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். லோடிங் ஸ்டிச்சு ஆல்ரெடி லோடிங்கில் நம்ம 2 மெத்தட் பார்த்துட்டோம். இது 3வது மெத்தடு. இப்போ 2 பைப்பிங் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி ஜிக்ஸாக் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லோ கலரில் த்ரெட் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சில்க் த்ரெட் இது. இப்போது மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின், குட்டி செயின் போடுறேன். அந்த லாக் ஸ்டிச்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறேன். நம்ம லோடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணோமே சேம் மெத்தடு தான். ஆனால் இதை எப்படின்னா 3ஆவதாக ஒரு த்ரெட் ஆட் பண்ணும்போது நீங்கள் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டிச்சஸ்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? லாங்கு ஷார்ட்டு இதுதான் வரும். நம்ம ஜஸ்ட்டு மெத்தடை மட்டும்தான் மாற்றி பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் போட்டுட்டு போவோம் எப்போவுமே லோடிங் ஸ்டிச்சுக்கு. இப்போ இது 3 கலர் ஆட் பண்ணுறனால நம்ம 2 கலர் ஒரு மாதிரியும் அடுத்த கலர் ஒரு மாதிரியும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர மெத்தட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே கொண்டு வரும்போது நம்ம பைப்பிங் த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட்டு ஒர்க்கு ஃபுல்லாக மறைச்சிடணும். நம்ம ஒர்க் பண்ணுற மேலே லோடிங் போடுறோம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம உள்ளே என்ன வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கார்னருக்கு கொண்டு வரேன் நான். இந்த கார்னருக்கு கொண்டு வரும்போது நம்ம ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி போடணும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச்சஸை போடணும். இப்போ பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டு ஒட்டியே நமக்கு ஸ்டிச்சஸ் வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சஸில் என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணி நம்ம ஒரே மாதிரி போட்டுட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சடப்பின்னா எப்படி பின்னி மாற்றி பின்னி போடுவோம் இல்லையா, அதே சேம் மெத்தடு தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். த்ரெட்டு மாற்றி அதாவது ட்விஸ்ட் பண்ண மாதிரி நம்ம பின்ன போகிறோம். அதாவது ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லோ கலர் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல இருந்து திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல இருந்து இன்னொரு த்ரெட்டை நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து அகெயின் 2வது த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே சேம் மெத்தடை இதுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் கொண்டு நம்ம ஆல்ரெடி அங்கே எல்லோ கலர் த்ரெட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, எல்லோ கலர் த்ரெட்டுக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? த்ரெட்டு மேலேயே பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், த்ரெட்டு மேலேயே போடுறேன். கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். ஏன்னா த்ரெட்டு மாட்டோம். ஆல்ரெடி ஒரு த்ரெட்டு இருக்குது. நம்ம அகெயின் இன்னொரு த்ரெட்டு போடும்போது 2 த்ரெட்டு இழுக்கும்போது பிசுறு தெரியும். அதனால கொஞ்சம் பார்த்து, ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இழுத்திங்கனாலும் த்ரெட்டு பிசுறு கிளம்பி வந்துடும். இல்லாட்டி இந்த மாதிரி அங்கங்கே சிக்க மாட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்குமே நான் சேம் ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதே சேம் மெத்தடில் நான் போட்டுட்ருக்கேன். இது ஷார்ட்டு லாங்கு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 3ஆவதாக ஒரு த்ரெட்டு நம்ம ஆட் பண்ணணும். அது எங்கே பண்ணணும் அப்படின்னா, இதை லாக் பண்ணிவிட்டு இருங்க. த்ரெட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் த்ரெட்டை இந்த மாதிரி சைடில் செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேம் மெத்தடை இந்த ரெட் கலர் த்ரெட்டுக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு 3ஆவது த்ரெட்டை எங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம். நம்ம இந்த மாதிரி ப்ராடாக வரும் இதோட ஸ்டிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் நெக் பார்டரில் இதை மட்டுமே டிசைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் நம்ம 3ஆவதாக ஒரு த்ரெட்டை மேலே கொண்டு வரோம். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், லாங்காக ஒரு செயின் போட்டு திரும்ப ரிவர்ஸில் இப்போ கொண்டு போகிறேன். குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு இப்போ கொண்டு போய் அந்த சைடு இருக்க பைப்பிங் த்ரெட் பக்கத்துலேயே நம்ம இன்னொரு லாங் செயின்
ஷார்ட் செயின் போட்டு கொண்டு வரும். ஓகேவா? இனிமே வர ஸ்டெப்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் தேர்டாக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே கொண்டு வரணும். ஓகேவா? த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் த்ரெட்டு வந்து இழுக்கும். நம்ம அடியில் வந்து டைட்டாக பிடிச்சிட்டோன்னா மேலே பிசுறு கிளம்பிடும், இல்லைன்னா த்ரெட்டு வந்து இழுத்து வரும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டாக இருந்தது அப்படின்னா ஒன்று த்ரெட்டு எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள், இல்லாட்டி நாட் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? நாட் போட்டு முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து கொண்டு வரேன். இப்போது நான் இந்த க்ரீன் கலர்லேருந்து 4 செயின் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது 4 ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறேன். ஓகேவா? 4 ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு ஒரே அளவாக வரும். பாருங்கள், இது க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப தின்னான நூலாக இருக்குது, அதனால அதுக்கு மட்டும் ஒரு இது சேர்த்து போடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த கலர் எடுக்கணும் அப்படின்னா எல்லோ. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது எல்லோ, ரெட்டு, க்ரீனு. இப்போ திரும்ப அகைனும் வந்து எல்லோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லோ வந்து ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் பைப்பிங் த்ரெட் ஒட்டி வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ மேலே கொண்டு போய் இன்னொரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அகெயின் பாருங்கள், கீழே இப்படி கொண்டு வாங்க, லாங்கு ஷார்ட்டு இதே மாதிரி வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே போடணும். கலர் ஆட் பண்ணும்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே என்ன கலர் வரிசையை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எல்லோ ஆட் பண்ணேன், அடுத்து ரெட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன். அப்போ திரும்ப வந்து நமக்கு என்ன கலர் வரும்? எல்லோ வரும், ரெட்டு வரும், க்ரீன் வரும். இதே மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி கலர்ஸ் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும், நீங்கள் மாற்றி போட மாட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கலர் எடுக்கணும் அப்படின்னா ரெட் கலர். இப்போ ரெட் கலர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. க்ரீனுக்கும் எல்லோவுக்கும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பைப்பிங் த்ரெட்டு பக்கத்துலேருந்து போடணும், அதாவது இந்த சைடு இருக்க பைப்பிங் த்ரெட் பக்கத்துலேருந்து. ஓகேவா? இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம இப்படியே வந்து ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்லாண்டிங் ஷேப்பில் வந்து கொண்டு வரணும். லோடிங் ஸ்டிச் தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு ஆட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மெத்தட் வரும். அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே சேம் மெத்தட் தான் வரும். நீங்கள் கலர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நெக் பார்டரில் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிச்சஸ் மட்டுமே ஃபுல்லாக வந்து நெக்கை நல்லா கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த ஒரு லோடிங் மட்டுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பீட் ஒர்க் சைடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு ப்ராடாக தெரியும், லுக்குமே உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெட் கலரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச்சஸ் கவுண்ட் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் 4 அல்லது 5 போடுறேன். ஏன்னா ஒரு சில த்ரெட்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ஒரு சில த்ரெட்டு வந்து கொஞ்சம் வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போது தின்னாக இருக்கிற சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் நான் ஒரு ஸ்டிச் வந்து சேர்த்து போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே சைடு தான் லாக் பண்ணியிருக்கு, அப்படியே ரிவர்ஸில் திருப்பி நம்ம வந்து பக்கத்தில் ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் அடுத்து எடுக்கணும். இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, நான் அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து எடுக்கும்போது வீடியோ பார்க்கும்போது கவனமாக பாருங்கள். ஏன்னா இடையில எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். பட் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் மட்டும் தெரியாது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே மாறி போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் புரியும். நான் வீடியோவில் சொல்கிற விதம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னுமே கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதாவது நம்ம வந்து தியரியாக பார்த்துட்டு அப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்குது. அதனால தான் நான் வந்து இப்போ தியரியாக சொல்லாமல் ப்ராக்டிக்கலாகவே ஒர்க் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம நாட் பண்ணிட்டோம். இப்போ க்ரீனுக்கு அடுத்து நம்ம என்ன கொண்டு போவோம்னா எல்லோ கலர். ஓகேவா? எல்லோ, ரெட், க்ரீன், திரும்ப எல்லோ, ரெட், க்ரீன், இப்படியே தான் வந்து கண்டினியூவாக நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன்.
ஓகே. இப்போது அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். த்ரெட்டு எல்லாமே வந்து நாட் போட்டு கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி சைடில் ஸ்டிச்சஸை போட்டு ஏதாவது நீடில் இருந்தால் நீடில் வந்து அது மேலே வச்சு டைட்டாக நிப்பாட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போது எல்லோ கலர் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஓகேவா? எல்லோ கலர் த்ரெட்டு எடுக்கிறேன்னா எனக்கு த்ரெட்டு லைட்டாக கட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாட் போட்டுட்டு நான் திரும்ப அகைன் இந்த இடத்துல மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டு கட் ஆகிடுச்சு, இல்லை மேலே இது பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, இழுக்க முடியல அப்படின்னா கட் பண்ணிவிட்டு போடலாம். ஆனால் தெரியாத மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 4 ஸ்டிச்சு அல்லது 5 ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட்டு வந்து என்ன கலர் த்ரெட்டு போடணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சஸில் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரெட் கலர் போடணும். இப்போது ரெட் கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபைனலுக்கு அதாவது லாஸ்ட்டாக எண்டிங் வந்து காட்டுறேன் பாருங்கள். எண்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற த்ரெட் ஒர்க்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதாவது பைப்பிங் த்ரெட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக தெரியும் உங்களுக்கு. கீழேயும் வந்து அழகாக அந்த ஷேப் கொண்டு வரணும். எல்லாத்துலேயுமே வந்து முக்கியம் அந்த ஃபினிஷிங் தான். ஓகே. இப்போ இந்த எல்லோ கலர் முடிச்சிட்டேன். அடுத்து ரெட் கலர் தான் நமக்கு. ரெட் கலரு இந்த இடத்துல வந்து எனக்கு கேப் இருக்குது. அதனால் மேலே கொண்டு போய் நான் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு பைப்பிங் த்ரெட்டு ஓரளவுக்கு கவர் ஆகி வந்துடுச்சு. நான் அப்போ கீழே வரலையுமே ஸ்டிச்சஸ் கொண்டு போகிறேன். 4 செயின் போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி டைமில் ஒரு செயின் 2 ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். செயின் கிடையாது, ஸ்டிச்சஸ்ஸு. ஓகேவா? இப்போது 3ஆவது ஸ்டிச்சஸ் போடுறேன். 4 ஸ்டிச் போடும்போது 5ஆவது ஸ்டிச் கூட போட்டு நம்ம வந்து கவர் ஆகணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அது ஒன்றும் என்ன சொல்கிறது, நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல போட்டு நாட் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே இந்த ரெட் கலர் வந்து யூஸ் ஆகாது. பேலன்ஸ் இருக்க 2 த்ரெட்டையும் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து எல்லோ கலர் தான் இந்த இடத்துல நான் கொண்டு வர போகிறோம். சாரி, க்ரீன் கலரு. க்ரீன் முடிஞ்சு தான் வந்து அடுத்து எல்லோ கொண்டு போகணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பைப்பிங் த்ரெட் பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வரலையும் கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச்சஸ் சேர்த்து வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணும்போது போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இது பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு என் நாட் போட்டுருங்க. என் நாட் போட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து எல்லோ கலர் த்ரெட்டு, ஏன்னா பைப்பிங் த்ரெட் இன்னும் கொஞ்சமே வெளியே தெரியுது. இப்போ எல்லோ கலர் த்ரெட்டு வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? அந்த த்ரெட் ஒர்க் வந்து நம்மளுக்கு நீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கணும். இப்போ அடியில் பாருங்கள், இப்போயுமே எல்லா த்ரெட்டும் வந்து சேர்ந்து வந்துடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு மேலே வந்து த்ரெட்டு சேராது. கீழே வந்து எல்லா த்ரெட்டுக்குமே ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ என்ன கலர் த்ரெட்டு மேலே வருது அப்படின்னு தெரியாது. அதனால் எல்லா த்ரெட்டும் சேர்ந்துரும். அதனால் நீங்கள் செயின் போட்டு ஒரு கலர் முடிஞ்சுன்னா செயின் போட்டு அதை வந்து ஒரு நீடில் வச்சு நல்லா நீட்டாக இது பண்ணி வச்சிட்டோம்னா குத்தி வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சேம் மெத்தட்லேயும் வேறு கலர் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த நெக் பார்டரில் இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றியுமே இந்த மாதிரி ஸ்டோன் செயின் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரெட் ஒர்க்கில் லோடிங் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நம்ம பீட் லோடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.